வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹிம்சூம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு யூனிக்கான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு அல்வா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மற்ற அல்வாவை கம்பேர் பண்ணுறதை விட ரொம்ப அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்க வச்சு நம்ம பண்ணியிருக்கோங்கிற அந்த சிம்டம்ஸே தெரியாத மாதிரி இருக்கும். இந்த சூப்பரான அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இப்போ நான் மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மரவள்ளி கிழங்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது தோலை இப்போ நம்ம சீச்சு எடுத்துக்க போகிறேன். தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அளவு தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் துருவி வச்சுருக்கேன். துருவினதுக்கப்புறம் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாகவே தெரியும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் தேவையான அளவு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது அதே நெய்யில் 2 கப் அளவுக்கு நம்ம துருவின மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுறேன். மரவள்ளி கிழங்கு ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நெய்யில் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இதோட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுறலாம். பாலோட இந்த கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் ஃபுட் கலர் பிடிக்காதவங்க நீங்கள் சாஃப்ரான் கூட பாலில் ஊற வச்சு அந்த கலரை ஆட் பண்ணிக்கிறலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ரெட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் நல்ல சிம்மில் கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். சுகர் ரொம்ப அதிகமாக தான் நான் சேர்த்துருக்கேன். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தால் ஒரு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு குட்டி டிப் கொடுக்குறேன். எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டம் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அந்த மெயினான பொருள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா அந்த பொருள் நம்மளுக்கு வேகாது. ஸோ எல்லா பொருளும் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி அங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அதையும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கிழங்குல பண்ணுற அல்வாக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெய் அதிகப்படியாக தேவைப்படாது. மற்ற ஐட்டம் அல்வா பண்ணுற மாதிரி நெய் தேவைப்படாது. நம்மளுக்கு மீடியம் அளவே போதுமானது தான். நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னாவே ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கீ. நம்ம பேனில் அல்வா ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும். ஒட்டாமல் வந்துட்டாவே நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நெய் கொஞ்சமாக பேன்லேருந்து செப்பரேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான அல்வா ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த அல்வாவை நான் இன்னொரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிடுறேன். அவ்வளோதான். இவ்வளோ குவிக்காக பண்ணக்கூடிய அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா நம்ம இந்த மரவள்ளி கிழங்குல தான் பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சையை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நான் டாப்பிங்ஸாகவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதோட நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கிறலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹிம்சூமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.